Hello students, welcome to Hiba Max 10th Standard Science Public Exam எழுத போறீங்க 2026. நிறைய பேர் கமெண்ட்ல என்ன கேட்டிருக்கீங்க, 2 days சென்டம் பிளான் தாங்கன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து 2 நாளில் நான் சென்டம் எடுக்கணும், அதுக்கு கண்டிப்பாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னா இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லா கொஷின்ஸையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு எழுதுங்க. சாப்டர் வைஸ் கொடுத்துருக்கேன், ரோம் லெட்டர் வைஸ் தான் கொடுத்துருக்கேன். 1 மார்க் எல்லாமே பார்க்கணும். ஹார்ட்ஸ் கொஷின் எல்லாம் பார்க்கணும், டூ யூ நோ பார்க்கணும். அண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதையும் படிக்கணும். இதை மட்டும் படிச்சுட்டு இதை சொன்னீங்க, இதை மட்டும் படிச்சுட்டு போனோம் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின் பேப்பரில் உள்ள கொஷின்ஸ், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற கொஷின்ஸ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும் இல்லையா? ஒரு வேளை அதெல்லாம் கேட்டால் என்ன பண்ணுறது? அதனால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இது கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க எல்லா கொஷினுமே படிச்சிருங்க. இந்த 2 நாளில் உங்களால் இது எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 நாளில் சென்டம் எடுக்கலாம். ஆனால் நான் இதில் பாதி தான் படிப்பேன், இந்த இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படிப்பேன் அப்படின்னா சென்டம் ஏம் பண்ண முடியாது. பட் உங்களால் 75க்கு ஒரு 65+ வர முடியும், சரிங்களா? ஸோ கவனமாக இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதனால நம்பர்ஸ் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ புக்கில் நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு கொஷின் பேப்பர் மாதிரி ரெடி பண்ணி எழுத பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் நான் உங்களுக்கு ஒன்று தரேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் தெரியுதா பாருங்கள். ரொம்ப 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 ஈஸி. ஸோ கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் எப்போவுமே மறக்காதீங்க. கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்து ஒரு சென்டம் ஏம் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 கொஷின் பேப்பராவது எழுதி பாருங்கள், சரிங்களா? எல்லா கொஷினும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எழுதி வச்சுட்டு இதெல்லாம் படிச்சிட்டிங்களா பாருங்கள். எதெல்லாம் இன்னும் படிக்கலையோ அதையெல்லாம் படித்து முடிக்க பாருங்கள். டயக்ராம் கொஷின்ஸ் எல்லாமே எழுதியிருக்கணும், நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தெரியணும், சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தெரியணும். எதையுமே நீங்கள் விடக்கூடாது, எல்லாத்தையும் படித்தா தான் சென்டம் எடுக்க முடியும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும். இவ்வளோ தான் நம்ம செய்ய போகிறோம், சரிங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். 2 நாள் சூப்பராக படிக்கிறீங்க, சென்டம் எடுக்கிறீங்க, சரியா? இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.